காலமெல்லாம் காலடியில் நான் கழித்திட வேண்டியே வந்தேன். காலமெல்லாம் காலடியில் நான் கழித்திட வேண்டியே வந்தேன். சீயோன் பர்வதத்தின் வாழ்வினை தந்து சிந்தைகள் நிறைந்திட அருள்வாய். சீயோன் பர்வதத்தின் வாழ்வினை தந்து சிந்தைகள் நிறைந்திட அருள்வாய். கருணை கடலே அருளின் நிறைவே ஆனந்த வடிவும் நீரே. அரணே என நீர் அழைத்தீர் உமக்கே தினமும் துதிப்பேன் நினைத்தேன். தீவினைகள் வென்றிடவே காவலனே நீர் வருவீர். தீவினைகள் வென்றிடவே காவலனே நீர் வருவீர். மனுக்குலம் படுதுய துடைத்திட நின்பர் வினை கழுந்து வரம் பொழிந்து பலன் தரவே அருள்நாதர் இயேசுவுக்கென் வணக்கம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு உபாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 28 வரை. தியானத்தின் தலைப்பு, என் தாசனாகிய மோசே, போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 26. போதும், இனிமேல் இதை குறித்து மாத்திரம் திரும்பவும் என்னிடம் பேசவே வேண்டாம். இப்படி யாராவது எப்போதாவது உங்களிடம் கூறியதுண்டா? அதிலும் நமக்கு மிகவும் அன்பானவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் நமது மனம் பாதிக்கப்படாதா? மோசேக்கு விரோதமாக பேசிய மிரியாம் ஆரோனிடம் கர்த்தர் என் தாசனாகிய மோசே என கூறி, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று ஒரு பிரமிக்கத்தக்க சாட்சியை கூறுகிறார். ஆனால் பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தரே, போதும் இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று மோசேயின் வாயை அடைத்து விட்டார். ஒரு மனுஷனாக மோசேயின் இருதயம் உடைந்திருக்காதா? இதற்குரிய சம்பவத்தை என்னாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கலாம். கன்மலையிடம் பேசும்படி கர்த்தர் சொன்னபோது மக்களின் தொந்தரவினால் ஆத்திரமடைந்த மோசே கன்மலையை அடித்து விட்டார். அவ்வளவுதான். தண்ணீர் பெருவாரியாக வந்தது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும் பொருட்டு நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் கானானுக்குள் மக்களை நடத்தும் பணியை கர்த்தர் மோசேயிடமிருந்து எடுத்து யோசுவாவுக்கு கொடுத்து விட்டார். மோசே பல தடவைகள் ஜெபித்தும் கர்த்தரோ, போதும் இனி பேசாதே என்று முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். மிகுந்த சாந்த குணமுள்ளவர் என்றும் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்றும் கர்த்தராலே சாட்சி பெற்ற இந்த மோசேக்கா இந்த நிலைமை? கர்த்தர் இந்த மோசேக்கா இப்படி செய்தார் என்ற கேள்வியை நம்மில் அநேகர் மனதினுள் புதைத்து வைத்திருக்கிறோம். என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இதுதான் பதில். கர்த்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்திற்கு எவ்விதத்திலும் குலைச்சல் ஏற்படக்கூடாது என்பதில் கர்த்தரின் வைராக்கியம் நமக்கு விளங்கட்டும். பின் சந்ததிக்கு இது ஒரு எச்சரிப்பு. ஆம், 2026 வாழுகின்ற நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்று மோசே கானான் பிரவேசத்தை எழுந்தார். இன்று நாம் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவரது வார்த்தையை புறக்கணித்து நமது உணர்ச்சிகளுக்கு இடமளித்து மனம் போனபடி நடந்தால் என்னவாகும்? அதிலும் இன்று இயேசு நமக்காக தம்மையே கொடுத்து வழியை ஆயத்தம் செய்திருக்கும் போது நாம் அதை விசுவாசியாமற் போனால் நாம் எதை இழப்போம்? ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, பரிசுத்த குலைச்சல் என்னில் காணப்படாதபடி கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் காணப்படவும் அதற்கேற்ற வைராக்கியத்தோடு நான் வாழவும் என்னை உமது பலத்தால் நிரப்பும். ஆமென்.